வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 13, 2025 வியாழக்கிழமை. நாம இன்னைக்கு சில முக்கியமான குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. பொதுக்காலம் 32வது வாரம், வியாழக்கிழமைக்கான திருச்சபை வாசகங்கள், கூடவே போப் பிரான்சிஸ் அவரோட ஒரு சிந்தனை. இதெல்லாம் வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சரி, நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னா, லூக்கா நற்செய்தி 17, சாலமோனின் ஞானம் 7, அப்புறம் திருப்பாடல் 119, கூடவே போப் பிரான்சிஸ் சொன்ன கருத்துக்கள். இது எல்லாத்தையும் வச்சு கடவுளோட அரசுனா என்ன, அது எங்க இருக்கு, எப்படி வேலை செய்யுது, ஞானத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஆமா, இந்த வாசகங்கள் எல்லாமே கடவுள் எப்படி நம்ம கூட இருக்காரு, இந்த உலகத்துல எப்படி செயல்படுறாரு, நாம அதை எப்படி உணர முடியுங்கிறத பத்தி தான் பேசுது. முக்கியமா கடவுளோட அரசு, அப்புறம் ஞானம், இதெல்லாம் எங்க இருக்கு, எப்படி இருக்குங்கிறத மையமா வச்சுதான் இன்னைக்கு நம்ம அலசல் இருக்க போகுது. இது தத்துவ மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையது. சரி, அப்போ நற்செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? லூக்கா எழுதின நற்செய்தி அதிகாரம் 17, வசனங்கள் 20லிருந்து 25 வரைக்கும். அதோட கூடவே யோவான் நற்செய்தியிலிருந்து ஒரு முக்கியமான வசனம், அதிகாரம் 15, வசனம் 5. இதுல இயேசு இறையாட்சி, அதாவது கடவுளோட அரசாங்கம் பத்தி என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். மேலோட்டமா பார்த்தா ஒன்னு தோணும், ஆனா அதுல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த லூக்கா பகுதி எப்படி தொடங்குதுன்னா, பரிசேயர்கள் இயேசுகிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, இறையாட்சி எப்போ வரும் அப்படின்னு. இது ரொம்ப நேரடியான கேள்வி மாதிரி தெரியுதுல்ல? ஆமா, ரொம்ப நேரடியான கேள்விதான். அந்த காலத்துல இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அதாவது பல யூதர்கள் ரோமர்கள் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும், ஒரு புது அரசியல் ஆட்சி வரும், கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஓ, அப்போ இறையாட்சினாலே அவங்க மனசுல ஒரு அரசியல் அல்லது ராணுவ மாற்றம் தான் இருந்துச்சு. ஆமாம், பெரும்பாலும் அப்படித்தான். ஒரு தலைவர் வருவார், எதிரிகளை ஜெயிப்பார், இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பின்னணியில தான் இந்த கேள்விய பார்க்கணும். அப்போ இயேசுவோட பதில் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்குமே. அவர் என்ன சொன்னார்? ஆமா, கண்டிப்பா அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். அவர் அந்த மொத்த எதிர்பார்ப்பையும் அப்படியே தலைகீழா மாத்திட்டாரு. அவர் சொல்றாரு, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில வராது. கண்களுக்கு புலப்படாதா? அப்ப எப்படி? அதாவது அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெரிய ஆரவாரத்தோட, படைகளோட, கொடிகளோட எல்லாம் வராதுன்னு சொல்றாரு. இதுவே அவங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இதோ இங்கே இருக்கு, இல்லனா அதோ அங்கே இருக்கு அப்படின்னு யாரும் கை காட்டவும் முடியாதுன்னு சொல்றாரே. ஆமா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில அத போய் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, அப்புறம் அது எங்க இருக்கு? ஆமா, அது எங்க இருக்கு? அதுதான் அவரோட பதிலின் மையமான விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது. சில மொழிபெயர்ப்புகள்ல இத உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் நடுவே அல்லது உள்ளுக்குள்ளையா? ஆமா, இதன் அர்த்தம் என்னன்னா, அது எதிர்காலத்துல எங்கேயோ வரப்போற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அது இப்பவே இங்கேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு உண்மை, ஒரு யதார்த்தம். ஓஹோ. அது ஒரு தனி மனுஷனோட உள்ளத்துல வர்ற மாற்றமா இருக்கலாம், இல்லனா ஒரு சமுதாயத்துல உறவுகளுக்குள்ள தெரியற ஒரு தன்மையா இருக்கலாம். அதனால இயேசு என்ன பண்றாருன்னா, கேள்விய எப்போ அப்படிங்கறதுல இருந்து எங்கே, அதுவும் எப்படி அனுபவிக்கப்படுதுங்கிறதுக்கு மாத்துறாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இது ஒரு கேலண்டர் தேதியை பத்தின விஷயம் இல்ல, இது ஒரு நிலை, ஒரு மனப்பான்மை, ஒரு நிகழ்கால அனுபவம் பத்தினது. சரிதான், ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி மாதிரி, ஆனா நம்ம மத்தியில வேலை செய்யுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன மாதிரி ஒரு அர்த்தத்தை தர முடியும்? சரி, பரிசேயர்களுக்கு இந்த ஆச்சரியமான பதில சொன்னதுக்கு அப்புறம் இயேசு தனியா அவரோட சீடர்கள் கிட்ட பேசுறாரு. இப்போ அவர் எதிர்காலத்தை பத்தி, குறிப்பா மானிட மகன் வரத பத்தி பேசுறாரு. அவர் ஒரு ஏக்க காலம் வரும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அவர் இப்போ சீடர்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கமா ஒரு எச்சரிக்கை மாதிரி பேசுறாரு. அவர் சொல்றாரு, மானிட மகனுடைய நாள்ல ஒன்னையாவது நீங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க, ஆனா பார்க்க முடியாது அப்படின்னு. பார்க்க முடியாதா? ஆமா, இது இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உடலோட அவங்க கூட இல்லாத காலத்தை குறிக்குது. அந்த நேரத்துல அவரோட வல்லமைய, அவரோட பிரசன்னத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு சீடர்களுக்கு இருக்கும். ஒரு வழிகாட்டுதல் இல்லாம போயிடுமோங்கிற கவலை கூட இருந்திருக்கலாம். நிச்சயமா, அந்த ஏக்கமான சூழல்ல அவர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு. என்னது? மக்கள் இதோ இங்க பாருங்க, இல்லனா அதோ அங்க பாருங்க அப்படின்னு சொல்வாங்களாம்.
அதாவது மானிட மகன் இங்க வந்துட்டாரு அங்க வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களா? அதேதான். ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க போகாதீங்க, அவங்கள பின்தொடராதீங்க அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஏன் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை? அந்த ஏக்கமே அவங்கள தப்பா வழி நடத்திடுமா? மிக சரியா சொன்னீங்க. அந்த ஏக்கமும் பதில்களுக்கான தேடலும் மக்களை ரொம்ப சுலபமா தப்பான தலைவர்கள் பின்னாடியோ இல்ல தப்பான இயக்கங்கள் பின்னாடியோ போக வச்சிடும். வரலாறுல இந்த மாதிரி நிறைய போலி மெசியாக்கள், போலி தீர்க்கதரிசிகள் வந்திருக்காங்க இல்லையா? ஆமா. இயேசுவோட எச்சரிக்கை அத பத்தி தான். பரபரப்பான செய்திகளை நம்பி ஓடாதீங்க, நிதானமா இருங்க, பகுத்தறிவோட யோசிங்கன்னு சொல்றாரு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எதிர்கால அறிகுறிகளை தேடி அலையறத விட அவர் ஏற்கனவே சொன்னாரே, உங்கள் நடுவே செயல்படும் இறையாட்சி. அப்போ உண்மையான மானிட மகனோட வருகை எப்படி இருக்கும்? அதுவும் ரகசியமா இருக்குமா? இல்ல, அதுக்கு இயேசு ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்கறாரு. அது முற்றிலும் வேற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. எப்படி? அத வானத்துல வர்ற மின்னலோட ஒப்பிடுறாரு. வானத்துல மின்னல் ஒரு பக்கத்திலேருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீர்னு மின்னி ஒளிருது இல்லையா? அது மாதிரி மானிட மகன் தாம் வர்ற நாள தோன்றுவார்னு சொல்றாரு. ஓ, மின்னல் மாதிரி. ஆமா. இந்த உருவகத்துல என்ன முக்கியம்னா அதோட திடீர்த்தன்மை. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வரலாம். அதோட பிரகாசம், அதோட பரந்த தன்மை, ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலை வரைக்கும் தெரியும். ஆமா, எல்லாரும் பார்க்கலாம். அப்புறம் அதோட மறுக்க முடியாத தன்மை. அது உண்மையா பொய்யான்னு சந்தேகமே பட முடியாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காட்சி. ஒரு மூலையில ஒளிஞ்சுகிட்டு நான் தான் வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இல்ல. இது பிரபஞ்ச அளவுல எல்லாரும் பார்க்கக்கூடிய சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒரு நிகழ்வு. கரெக்ட். இது முன்னாடி சொன்ன அந்த உங்கள் நடுவே இருக்கிற இறையாட்சியோட அமைதியான உள்ளான தன்மைக்கு எக்ஸாக்டா விரோத மாதிரி தெரியுதே. ஒன்னு அமைதி, இன்னொன்னு பேரொளி. ஆமா. இது எப்படி ஒன்னா சேருது? அதுதான் கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்விதான். இயேசு இங்க இறையாட்சியோட 2 பரிமாணங்களை பத்தி பேசுறாருன்னு தோணுது. ஒன்னு, நிகழ்காலத்துல நம்ம மத்தியில நமக்குள்ள செயல்படுற ஒரு யதார்த்தம். இது பெரும்பாலும் அமைதியானது, உள்ளான மாற்றம் சம்பந்தப்பட்டது. சரி. இன்னொன்னு, எதிர்காலத்துல நடக்க போற மானிட மகனோட வெளிப்படையான உலகளாவிய வருகை. ரெண்டுமே உண்மை, ரெண்டுமே முக்கியம். ஆனா அது நடக்கிற விதமும் நாம அதுக்கு எப்படி பிரதிகரிக்கணுங்கிறதும் வேற வேற. புரியுது. ஆனா அந்த மின்னல் மாதிரி பிரகாசமான உலகளாவிய வருகைக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு இயேசு சொல்றாரே. ஒரு நிபந்தனை மாதிரி, இல்ல ஒரு கட்டாயமான படி மாதிரி. அது என்ன? ஆமா. அந்த உச்சக்கட்ட வெளிப்பாட்டுக்கு முன்னாடி ஒன்னு நடக்கணும்னு தெளிவா சொல்றாரு. வசனம் 25ல சொல்றாரு, ஆனா முதல்ல அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினால உதறி தள்ளப்பட வேண்டும் அப்படின்னு. ஓ, துன்பங்கள், நிராகரிப்பு. ஆமா. இது லூக்கா நற்செய்தி முழுவதுமே வர்ற ஒரு முக்கியமான கருத்து. இயேசுவோட பாடுகள், சிலுவை மரணம், மக்கள் அவரை ஏத்துக்காதது, இதெல்லாம் அவரோட பயணத்தோட ஒரு தவிர்க்க முடியாத பகுதிங்கிறது காட்டுது. மகிமைக்கு முன்னாடி துன்பம் வருது. அதேதான். இதுதான் இந்த இறையாட்சி பற்றிய கருத்தோட மையமான முரண்பாடு இல்லையா? ஆமா. அதாவது பிரபஞ்சத்தையே வெளிச்சமாக்குற மின்னல் மாதிரி சக்தி உள்ள ஒருவர் முதல்ல இந்த உலகத்தால, குறிப்பா தன்னோட மக்களாலேயே பலவீனமா கணிக்கப்பட்டு துன்பப்பட்டு நிராகரிக்கப்படணும். இது நாம பொதுவா நினைக்கிற அரசு, ஆட்சி, சக்தி இதுக்கெல்லாம் ரொம்ப வேற மாதிரி ஒரு சித்திரத்தை கொடுக்குதே. கண்டிப்பா. இது அந்த இறையாட்சியோட தன்மைய பத்தி என்ன சொல்லுது? இது இறையாட்சியோட அடிப்படை மதிப்பையா மாத்தி யோசிக்க வைக்குது. உலகத்துல இருக்கிற அரசுகள்லாம் எப்படி உருவாகுது? அதிகாரம், படைபலம், ஆதிக்கம் இத வச்சுதான். ஆமா. ஆனா இயேசு சொல்ற இறையாட்சி அன்பு, சேவை, தன்னையே கொடுக்கற தியாகம், துன்பத்தை கூட மனசார ஏத்துக்கிறது. இதன் மூலமா வெளிப்படுது. அப்போ அதோட அரசர் அதோட அரசர் உலக ராஜாக்கள் மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்து கட்டளை போடுறவர் இல்ல. அவர் சிலுவைய சுமந்து துன்பத்தின் வழியா மகிமைக்கு போறவர். இது நமக்கெல்லாம் ஒரு செய்திய சொல்லுது. என்ன செய்தி? அந்த இறையாட்சியில பங்கு பெற விரும்புற உங்களுக்கும் எனக்கும் அந்த பாதையில துன்பமும் ஒரு பகுதியா இருக்கலாங்கிறது இது காட்டுது. இது ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இது லூக்காவோட பகுதி. இப்போ நீங்க சொன்ன இன்னொரு ஆதாரத்தையும் பார்க்கலாம். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னோடும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த திராட்சை கொடி, கிளைகள் பத்தின உருவகம் நாம லூக்கால பார்த்த இறையாட்சி பத்தின போதனைகளோட எப்படி பொருந்தது? இது ஒரு அருமையான இணைப்பு. ரொம்ப அழகா பொருந்தது. லூக்கால இயேசு இறையாட்சி உங்கள் நடுவே இருக்குன்னு அதோட இருப்ப சொன்னார் இல்லையா? ஆமாம். யோவான் 15:5 அந்த நிகழ்கால இறையாட்சியில நாம எப்படி வாழணும்,
எப்படி பங்கேற்கணுங்கிறதுக்கு ஒரு நடைமுறை வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு. ம், இப்ப பாருங்க, திராட்சை கொடியும் கிளைகளும் ஒன்னோடொன்னு இணைஞ்சுது, பிரிக்க முடியாது. சரி. கிளைகள் கொடியோடு இணைஞ்சிருந்தாதான் உயிர் வாழ முடியும், அப்புறம் கனி கொடுக்க முடியும். ஆமா, அது இல்லைன்னா உலர்ந்து போயிடும். அதே மாதிரி இயேசுவோட அவர்தான் கொடி, நாம தான் கிளைகள். நெருக்கமா இணைஞ்சிருக்கும் போதுதான் நம்மால மிகுந்த கனி கொடுக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அந்த கனி அப்படிங்கிறது என்ன வகையான கனி? அந்த கனிங்கிறது தான் இறையாட்சியோட வெளிப்பாடு. அது நம்ம வாழ்க்கையில தெரியணும். உதாரணமா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம். பவுல் கலாத்தியர்ல சொல்றாரே, அந்த மாதிரி பண்புகளா இருக்கலாம். ஆவியின் கனிகள். ஆமா, ஆவியின் கனிகள். இல்லனா நீதியான செயல்கள், சேவை செய்யற மனப்பான்மை, மத்தவங்களோட நல்ல உறவுல இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். சுருக்கமா சொன்னா, இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில வெளிவர்ற இறையாட்சியோட குணங்களும் செயல்களும் தான் அந்த கனி. அப்போ யோவான் 15:5 ஒரு வகையில லூக்கால சொன்ன அந்த உங்கள் நடுவே இருக்கிற இறையாட்சியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு எப்படி செய்யணுங்கிற கையேடு மாதிரி இருக்கு. கரெக்ட். இணைப்பு தான் முக்கியம். அதுதான் திறவுகோள். அப்போ லூக்கா இறையாட்சியோட தன்மையையும், அது உள்ளே இருக்கு, இப்பவும் இருக்கு, அதோட காலத்தையும், இப்பவும் இருக்கு, எதிர்காலத்திலையும் வெளிப்படும் பத்தி பேசுறாரு. யோவான் அந்த நிகழ்கால யதார்த்தத்துக்குள்ள நாம எப்படி செயல்படணுங்கிறத காட்டுறாரு. அதாவது இயேசுவோட உயிரோட்டமா தினமும் இணைஞ்சிருக்கிறது மூலமாவும், அதனால வர்ற கனி மூலமாவும். மிக்க சரியா சொன்னீங்க. இது வெறும் தியரி இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இது சும்மா எதிர்காலத்துக்காக கிடைக்கிறது மட்டும் இல்ல, இப்பவே எப்படி வாழணுங்கிறத பத்தினது. நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கலவைதான் இது. ஆக இன்னைக்கு நாம இயேசு இறையாட்சியை பத்தி சொன்ன சில முக்கியமான கருத்துக்களை பார்த்தோம். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ காலத்திலயோ அடங்கிடாது. ஆனா உங்கள் நடுவே, ஒருவேளை உங்களுக்குள்ளும் செயல்படக்கூடிய ஒரு நிகழ்கால யதார்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்துல மானிட மகனோட எதிர்கால வருகை மின்னல் மாதிரி மறுக்க முடியாததாவும் உலகளாவியதாவும் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி துன்பமும் நிராகரிப்பும் உண்டு. கடைசியா இந்த நிகழ்கால இறையாட்சியில வாழ்றதுக்கு திறவுகோல் என்னன்னா, திராட்சை கொடியான இயேசுவோட நாம கிளைகளா இணைஞ்சிருந்து கனி கொடுக்கறது தான் யோவான் நற்செய்தி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இதுல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இறையாட்சியோட இந்த இரட்டைத்தன்மை தான். ஒண்ணு, நிகழ்காலத்துல பெரும்பாலும் அமைதியா நம்ம உறவுகளிலையும் உள்ளத்திலையும் செயல்படுற யதார்த்தம். இதுக்கு நாம இயேசுவோட ஆழமா உயிரோட்டமா இணைஞ்சிருக்கணும். அதோட விளைவா நல்ல செயல்களும் குணங்களும் கனி நம்ம கிட்ட இருந்து வரணும். சரி. ரெண்டாவது, எதிர்காலத்துல உறுதியா நடக்க போற எல்லாரும் பார்க்கக்கூடிய மானிட மகனோட வருகை. இந்த ரெண்டு உண்மைகளும் நம்ம கிட்ட இருந்து வேற வேற விதமான பதில்களை எதிர்பார்க்குது. எப்படி? நிகழ்கால இறையாட்சியில நம்ம தீவிரமா பங்கெடுக்கணும், அதோட மதிப்புகளை வாழணும். அதே நேரத்துல எதிர்கால வருகைக்காக பொய்யான கூற்றுகளால வழிமாறி போகாம பொறுமையோட விழிப்போட காத்திருக்கணும். அப்போ லூக்கா நற்செய்தியிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டியது, பெரிய அடையாளங்களை தேடி அலையாம நமக்குள்ளயும் நம்ம சமூகத்திலையும் கஷ்டங்களுக்கு நடுவுலையும் கடவுளோட அரசு எப்படி நுட்பமா வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். சரிதான். இந்த மறைவான உள்ளுக்குள்ள வேலை செய்யற யதார்த்தம் இது நாம அடுத்து பார்க்க போற சாலமோனின் ஞானம் புத்தகத்தோட எப்படி பொருந்ததுன்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நற்செய்தி கருத்துக்களை போப் பிரான்சிஸ் எப்படி பார்க்கறாருன்னு பார்க்கலாமா? ஷோ மாதிரி ஒரு பெரிய கண்காட்சி மாதிரி இல்லன்னு சொல்றாரு. கண்காட்சியா? ஆமா, இயேசு சொன்ன மாதிரி இங்க பாரு அங்க பாருன்னு மக்கள் பரபரப்பான விஷயங்களை தேடி ஓடுறத அவர் கொஞ்சம் விமர்சிக்கிறாரு. அதுக்கு பதிலா அவர் அன்றாட புனிதம் பத்தி பேசுறாரு. அன்றாட புனிதம் அப்படின்னா என்ன உதாரணம் சொல்றாரு? அதுக்கும் கடவுளோட அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சொல்ற உதாரணங்கள் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். குடும்பத்தை பாத்துக்கிறவங்க, குழந்தைங்களுக்காக பொறுமையா உழைக்கிறவங்க, வயசானவங்கள அன்பா கவனிக்கிறவங்க, மாச கடைசியில கையில காசு இல்லைன்னாலும் நம்பிக்கையோட ஜெபம் பண்றவங்க, இப்படிப்பட்ட சாதாரண மனுஷங்களோட சாதாரண வாழ்க்கையில தான் கடவுளோட அரசு மறைஞ்சிருக்கு, வளருதுன்னு சொல்றாரு போப். ஓஹோ. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம நற்செய்தியில பார்த்த மறைஞ்சிருக்கிறது, நெருக்கமா இருக்கிறதுங்கிற ரெண்டு விஷயத்தையும் போப் எவ்வளவு அழகா படம் பிடிக்கிறாரு பாருங்க. அரசு எங்கேயோ தூரத்துல இல்ல, ரொம்ப கிட்டக்க, இப்பவே இங்கேயே இருக்கு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா சிலர் நினைக்கலாம், சரி, அன்றாட வாழ்க்கையில அரசு மறைஞ்சிருக்குன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சும்மா சாதாரண வேலையை செஞ்சா போதுமா?
இது கொஞ்சம் என்ன சொல்றது செயலற்ற மாதிரி தெரியலையா அப்படின்னு. நல்ல கேள்வி. இது செயலற்ற தன்மை இல்ல. இதுக்கு ஒரு ஆழமான கவனிப்பு தேவைப்படுது. ஒரு விதை எப்படி மண்ணுக்குள்ள அமைதியா வளருதோ அதே மாதிரி கடவுளோட அரசு பரிசுத்த ஆவியோட சக்தியால நம்ம சாதாரண வாழ்க்கைக்குள்ள, நம்ம உறவுகளுக்குள்ள, நம்ம சின்ன சின்ன செயல்களுக்குள்ள வேலை செய்து வளருது. அப்போ இத பார்க்க ஒரு விசுவாச கண் தேவைப்படுது. ஆமா, இது ஏதோ பெரிய மாநாட்டிலயோ பெரிய கோயில்லயோ மட்டும் இல்ல. அங்கேயும் இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா அதோட உண்மையான வேர்கள் போப் சொல்ற மாதிரி அமைதியான பொறுமையில, மன்னிக்கிறதுல, பகிர்ந்துக்கிறதுல, சாதாரண ஜெபத்துல, மத்தவங்களோட சமாதானமா இருக்கிறதுல இருக்கு. சரி. போப் அமைதி, சமாதானம், கடவுளோடும் மத்தவங்களோடும் இருக்கிற நெருக்கம், ஆடம்பரம் இல்லாத வழிபாடு, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது நற்செய்தியில இயேசு சொன்னா உங்களுக்குள் நடுவே இருக்கிற அரசோட கரெக்டா பொருந்தது. இது செயலற்ற தன்மை இல்ல, கடவுளோட அந்த மெல்லிய செயல்பாட்டுக்கு நம்ம மனசு திறக்கிறது. சரி. அப்போ போப்போட முக்கிய செய்தி, கடவுளோட ராஜ்யம் ஒரு பெரிய ஷோ இல்ல, அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அமைதியா பரிசுத்த ஆவியால வளருது. ஆமா, இந்த அன்றாட வாழ்க்கையில செயல்படுற நுட்பமான சக்திங்கிற கருத்து. இது சாலமோனின் ஞான புத்தகத்துல சொல்ற ஞானம் பத்தி பேசுற பகுதியோட பொருந்துதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு போலாமா? ஆமா, கரெக்டான இணைப்பு. அதாவது அதிகாரம் 7 வசனம் 22ல இருந்து அதிகாரம் 8 வசனம் 1 வரைக்கும் இந்த பகுதி ஞானத்தை பத்தி எப்படி சொல்றது, வெறும் அறிவு இல்ல திறமை அப்படின்னு மட்டும் பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு உயிருள்ள ஒரு தெய்வீக சக்தி மாதிரி காட்டுது. அதோட குணங்கள் என்ன, அதோட பவர் என்ன, முக்கியத்துவம் என்னன்னு நிறைய விஷயங்கள் அடுக்கிட்டே போகுது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வார்த்தைகள் ஞானத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள இருக்கிற அந்த நுட்பமான விஷயங்களை கொஞ்சம் வெளிக்கொண்டு வரலாம். என்ன சொல்றீங்க? உள்ள போலாமா? நிச்சயமா போலாம். இது ரொம்ப ஒரு கவித்துவமான பகுதி, அதே சமயம் தத்துவமும் இருக்கு. ஞானத்தை ஒரு ஆள் மாதிரி உருவாகம் செஞ்சு அதோட பண்புகளை விவரிக்கிற அந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க. அது ஞானத்தை வெறும் ஒரு கான்செப்டா பார்க்காம ஒரு செயல்பாடுள்ள, ஒரு எனர்ஜி உள்ள ஒரு உண்மையா உணர வைக்குது. இதுல ஒவ்வொரு வரியிலையும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கறது சுவாரஸ்யமா இருக்கும். சரி, ஆரம்பிக்கலாம். வசனம் 22 பாருங்க. ஞானத்துல ஒரு ஆவி இருக்குன்னு சொல்லி அதோட பண்புகளோட ஒரு பெரிய லிஸ்டே ஆரம்பிக்குது. ஆற்றல் கொண்டது, அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கெடுராதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானதுன்னு போயிட்டே இருக்கு. இது சும்மா ஒரு லிஸ்ட் மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு ஆளுமையை பத்தி, ஒரு முழுமையான ஆளுமையை பத்தி பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? உண்மைதான். அந்த லிஸ்டே கொஞ்சம் பிரமிப்பாதான் இருக்கு. இதுல முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அறிவு சம்பந்தப்பட்ட குணங்களும், அதாவது இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், கிளாரிட்டி மாதிரி விஷயங்களும், ஒழுக்கம் சார்ந்த குணங்களும், பியூரிட்டி, அன்டிஃபைல்டு, லவ்ஸ் த பேர்ட் அப்படிங்கிறதும் எப்படி ஒன்னா சேருது பாருங்க. ஞானம்னா அது வெறும் புத்திசாலித்தனம் இல்ல, அது அறத்தோட, தூய்மையோட சேர்ந்ததுன்னு ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. அதுல தனித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. யுனிக் இல்ல சிங்குலர்னு சொல்றோம்ல, இது ஞானம் வேற எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாத ஒண்ணு, ஒரு தனித்துவமான சக்தின்னு சொல்லுதா, இல்ல அது ஒரே ஒரு இடத்துல இருந்து வருதுன்னு சொல்லுதா? இதுக்கு பின்னால வர வரிகள்ல விட இருக்கலாம். அந்த நுண்மையானது, சட்டில் இல்ல ஃபைன்னு சொல்றாங்களே, அதுவும் சுவாரஸ்யமா இருக்கு. அது ஏதோ வீக்னஸ குறிக்கலையே, மாறா ரொம்ப சின்ன இடத்துல கூட புகுந்து போற தன்மை இல்லையா? எதையும் விடாம பரவுற ஒரு பவர் மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. நுண்மையானதுங்கிறது அதோட ஊடுருவும் தன்மையத்தான் குறிக்குது. ஒரு மெல்லிய புகை மாதிரி இல்ல காத்து மாதிரி அது எங்க வேணாலும் போக முடியும், தடுக்க முடியாது. இதுதான் பின்னால எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறதுன்னு வருது இல்லையா? அதோட கரெக்டா சேருது. அதே மாதிரி உயிரோட்டம் உள்ளது, லிவிங் அல்லது மொபைல்னு சொல்றது, அது சும்மா ஒரு செயல்பாடு மட்டும் இல்ல. ஒருவேளை அதுக்கு சுயமா ஒரு உணர்வு இருக்கு, அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கு, டயர்ட் ஆகாத ஒரு சக்தி அப்படின்னு இருக்கலாம். அது ஒரு உயிரில்லாத பொருள் அல்ல, ஒரு ஜீவனுள்ள சக்தி. ஆமா, இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து ஞானத்தை ஒரு பெரிய இடத்துல வைக்குது. அடுத்த வசனம் 23 இன்னும் கொஞ்சம் வலிமையான குணங்களை சொல்லுது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, கவலையற்றது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது.
இதுல எதிர்க்க முடியாதது irresistibleன்னு சொல்றாங்களே, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இது ஞானத்தோட அதிகாரத்தை காட்டுதா? நிச்சயமா. எதிர்க்க முடியாதது மற்றும் உறுதியானது, அதாவது ஷோர் அல்லது ஸ்டெட்ஃபாஸ்ட், இந்த வார்த்தைகள் அதோட அசைக்க முடியாத தன்மையையும் அதுக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாதுங்கிற அதிகாரத்தையும் காட்டுது. எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவோ மாத்தவோ முடியாது. ஆனா இந்த அதிகாரத்தோட என்ன பண்புகள் சேருதுன்னு பாருங்க. நன்மை செய்வது, மனிதநேயம் கொண்டது, ஹியூமன் கைண்ட்லி. இது ரொம்ப முக்கியம். ஞானத்தோட சக்திங்கிறது சும்மா அடக்கிற சக்தி இல்ல. அது நல்ல நோக்கத்துக்காக, மனுஷங்களோட நல்லதுக்காக வேலை செய்யற ஒரு சக்தி. இது ஒரு மாதிரி அறம் சார்ந்த அதிகாரம்னு சொல்லலாம். கவலையற்றது, செக்யூர் அல்லது ஃப்ரீ ஃப்ரம் கேர்னு சொல்றது, அதுவும் அதோட தன்னிறைவையும் எதுக்கும் பயப்படாத நிலையையும் காட்டுது. நிலை பேராதது, உறுதியானது. இந்த வார்த்தைகள் மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்துல ஞானம் ஒரு நிலையான நங்கூரம் மாதிரி இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு குழப்பமான சூழ்நிலையில நம்பக்கூடிய ஒண்ணா. ஆமா, அது ரொம்ப சரியான பார்வை. இது சும்மா ஸ்திரத்தன்மை மட்டும் இல்ல, நம்பகத்தன்மையும் கூட. குழப்பமான நேரங்கள்ல தப்பான வழிகாட்டுதல் நிறைய இருக்கும்போது ஞானம் ஒரு உறுதியான, நம்பகமான வழிகாட்டியா இருக்கு. இந்த நிலைத்தன்மை தான் பின்னால தீமை ஞானத்தை ஜெயிக்காதுன்னு வர்ற கருத்துக்கு அடிப்படையா இருக்கு. அதோட உறுதி அதோட தார்மீக பழத்துல இருந்தும் வருது. சரி, அடுத்ததா அதே 23ஆம் வசனத்தோட கடைசிலையும் 24ஆம் வசனத்திலையும் ஞானம் எப்படி பரவுதுன்னு பேசுறாங்க. அது அறிவு, தூய்மை, நுண்மை கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்கிறதுன்னும், அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம அசைக்க முடியாத எல்லாவற்றையும் விட மிக விரைவானதுன்னு சொல்றாங்க. இந்த ஊடுருவுற தன்மையும் வேகமும் எப்படி சேருது? இங்க தூய்மைங்கிறது ஒரு சாவி மாதிரி வேலை செய்யுது. அதோட களங்கமில்லாத தன்மை தான் அது எந்த தடையும் இல்லாம எல்லா இடத்துக்கும் போக காரணம். அழுக்கில்லாத தண்ணி எங்க வேணாலும் போயும் இல்லையா, அந்த மாதிரி அதோட தூய்மை அது எல்லா இடத்துலயும், எல்லா உள்ளங்கள்லயும் ஊடுருவ வைக்குது. எல்லா உள்ளங்கள்லயும் சொல்றது ஆல் இன்டெலிஜென்ட், பியூர் அண்ட் சப்டில் ஸ்பிரிட்ஸ். இது மனுஷ ஆன்மாக்கள் மட்டும் இல்லாம ஒருவேளை தேவதூதர்கள் மாதிரி வேற ஆன்மீக சக்திகளையும் குறிக்கலாம். இது அதோட பரந்த செல்வாக்க காட்டுது. அதோட வேகம் பத்தி என்ன சொல்றீங்க? அசைக்க முடியாத எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. more mobile than any motion. இது ஒலியை விட வேகமா? நம்ம யோசனையை விட வேகமா? இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? இது ஒரு அற்புதமான உருவகம்தான். நம்ம கண்ணால பாக்குற அந்த உலகத்துல எது வேகமா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் விட ஞானம் வேகமானது. இது அதோட உடனடி தாக்கத்தை குறிக்கலாம். ஒரு எண்ணம் தோன்ற மாதிரி, இல்ல லைட் பாயிற மாதிரி, அது எங்க வேணும்னாலும் உடனே போய் சேர முடியும். இது அதோட எங்கும் நிறைந்திருக்கும் தன்மைக்கும் ஒரு சான்றா இருக்கலாம். அதோட செல்வாக்குக்கு இடமோ காலமோ ஒரு தடையே இல்ல. அது ஒரு தெய்வீக குணம் மாதிரி காட்டப்படுது. இது ஞானத்தோட மூலம், அதோட சோர்ஸ் பத்தி பேசுற அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. வசனம் 25 சொல்லுது, ஞானம்ங்கிறது கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. அதனால மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. இது ஞானத்தோட பிறப்பிடத்தையே நேரடியா கடவுளோட இணைக்குது. ஆமா, இதுதான் மையமான கருத்து. ஞானம்ங்கிறது மனுஷனோட முயற்சியால மட்டும் வர்றதில்ல, அதோட மூலம் தெய்வீகமானது. இங்க யூஸ் பண்ற உருவக்கங்கள் ரொம்ப ஆழமானவை. கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, பிரெத் ஆஃப் த பவர் ஆஃப் காட்னு சொல்றது, அது கடவுளோட ஜீவ மூச்சிலிருந்து, அவரோட செயல் சக்தியிலிருந்து நேரடியா வருதுன்னு காட்டுது. எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு, பியூர் எமனேஷன் ஆஃப் த க்ளோரி ஆஃப் த ஆல்மைட்டி. இது கடவுளோட பிரகாசத்தோட, அவரோட மகிமையோட ஒரு தூய கசிவுன்னு சொல்லுது. இதனாலதான் அது இயல்பாவே தூய்மையா இருக்கு, மாசுபட முடியாததா இருக்கு. வசனம் 26ல வர்ற உருவக்கங்களும் இந்த தெய்வீக தொடர்பை இன்னும் நல்லா காட்டுது. என்றுமுள்ள ஒளியின் பிரதிபிம்பம், கடவுளின் செயற்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். இதுல ஒவ்வொரு உருவக்கமும் ஞானத்தை பத்தி ஒரு தனி பார்வைய தருது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. என்றுமுள்ள ஒளியின் பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இட்டர்னல் லைட். இது ஞானம் கடவுளோட நித்தியமான சத்தியத்தை, உண்மைய காட்டுதுங்கிறது. ஒளி எப்படி இருட்ட போக்குதோ அப்படி ஞானம் அறியாமைய போக்குது. கடவுளின் சேர்த்திறனின் கரைப்படியா கண்ணாடி, ஸ்பாட்லெஸ் மிரர் ஆஃப் தி ஒர்க்கிங் ஆஃப் காட். இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். கண்ணாடி எப்படி எதையும் சரியா பிரதிபலிக்குமோ அதே மாதிரி ஞானம் கடவுளோட செயல்களையும் அவரோட திட்டங்களையும் எந்த ஒரு தப்பும் இல்லாம வெளிப்படுத்துது. அதை பார்க்கறது மூலமா கடவுளை புரிஞ்சுக்கலாம். அவருடைய நன்மையின் சாயல்,
இமேஜ் ஆஃப் இஸ் குட்னஸ். இது ஞானம் கடவுளோட தார்மீக இயல்ப, அவரோட நல்ல குணத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்லுது. ஆக இந்த உருவகங்கள் எல்லாம் ஞானம்ங்கிறது கடவுளோட அறிவு, ஆற்றல், குணம் இது எல்லாத்தோடையும் வெளிப்பாடுன்னு சொல்லுது. வசனம் 27 இத பத்தி பேசுது. ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாமல் அனைத்தையும் புதுப்பிக்கிறது. இந்த ஒரு முரண்பாடு மாதிரி இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை யோசிக்க வைக்குது. ஆனா தொடர்ந்தது தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைந்து அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறதுன்னு சொல்லுது. இதுதான் நமக்கான மனுஷங்களுக்கான முக்கியத்துவம் தோணுது. நம்மள மாத்திர சக்தி ஞானத்துக்கு இருக்கு. ஆமா, அந்த முரண்பாடு ஒண்ணுதான், ஆனா எல்லாம் செய்ய முடியும். மாறாதது, ஆனா புதுப்பிக்கிறது. இது அதோட தெய்வீக தன்மையை காட்டுது. அது நிலையானது, ஆனா அப்படியே நிக்கிறது இல்ல. அது தொடர்ந்து செயல்பட்டு உலகத்தை புதுப்பிக்குது. இந்த புதுப்பித்தல், ரினியூஸ் ஆல் திங்ஸ், இது இயற்கையோட சுழற்சியா இருக்கலாம், இல்ல சமூகங்கள்ல வர்ற மறுமலர்ச்சியா இருக்கலாம், இல்ல ஒரு தனி மனுஷனோட ஆன்மீக மாற்றமா கூட இருக்கலாம். தூய ஆன்மாக்கள்ல நுழைந்து அவங்கள மாத்துதுன்னு சொல்றாங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. தூய ஆன்மாக்கள்னா என்ன? ஞானத்தை அடையறதுக்கு தூய்மை ஒரு கண்டிஷனா, இல்ல ஞானமே அந்த ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துதா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த வரிக்கு பல விளக்கம் சொல்லலாம். ஒருவேளை ஞானத்தை பெற ஒரு குறிப்பிட்ட அளவு ஆன்மீக பக்குவமும் திறந்த மனசும் தூய்மையான நோக்கமும் தேவைப்படலாம். இல்லனா ஞானமே ஒருத்தரை தேடி வந்து அவரை தொட்டு தூய்மைப்படுத்தி மாத்துதுன்னு எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் அதோட ரிசல்ட் பாருங்க, அது மனுஷங்களை கடவுளின் நண்பர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் மாத்துது. இது சும்மா அறிவு கொடுக்கறது மட்டும் இல்ல, கடவுளோட ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்துது. அவரோட செய்தியை பேசுற தகுதியை கொடுக்குது. அதோட வசனம் 28 ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுது. ஞானத்தோடு வாழ்கின்றவர் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. இது ஞானத்தோட முக்கியத்துவத்தை உச்சத்துக்கு கொண்டு போகுது. கடவுளோட அன்பை பெறணும்னா ஞானத்தோட வாழணும்னு சொல்லுது. இது ஞானத்தை அடையிறதே ஒரு ஆன்மீக லட்சியமா மாத்துது. இது ரொம்ப அழுத்தமான கூற்றுதான். ஞானத்தோட மதிப்பை பத்தி பேசும்பொழுது அடுத்த வசனங்கள்ல 29-30 அதோட அழகும் மேன்மையும் ஒப்பிடப்படுது. அது கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்தை விட சிறந்தது, ஒளியை விட மேலானது. ஒளியே மிஞ்சுற ஒண்ணுன்னா அது எப்படி இருக்கும்? கற்பனை பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆமா, இந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்கிற ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த விஷயங்களான சூரியன், நட்சத்திரங்கள், ஒளி இது எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு ஞானம் அது எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு சொல்றது அதோட உன்னத நிலையை காட்டுது. இது வெறும் பௌதிக அழகையும் ஒளியையும் தாண்டின ஒரு ஆன்மீக அறிவுசார் பிரகாசத்தை குறிக்குது. ஒருவேளை சூரிய ஒளி பகல்ல மட்டும்தான் பிரகாசிக்கும், ஆனா ஞானத்தோட ஒளி எப்பவும் நிலைச்சு நிக்கும்னு கூட சொல்லலாம். அத உறுதி பண்ற மாதிரி வசனம் 30 சொல்லுது, இரவு பகலுக்கு இடம் கொடுத்தாலும் ஞானத்தை தீமை மேற்கொள்ள முடியாது. இது அந்த நிலைத்தன்மையை மறுபடியும் சொல்லுது இல்லையா? ஆமா, ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பகல் இரவு மாறி மாறி வர்றதுங்கிறது மாற்றத்தோட நிலையாமையோட அடையாளம். ஆனா ஞானம் அப்படி இல்ல, அது நிலையானது, மாறாதது. அதை விட முக்கியமா தீமை ஞானத்தை மேற்கொள்ள முடியாது. ஈவில் டஸ் நாட் ப்ரிவேல் அகெயின்ஸ்ட் விஸ்டம். இது ஒரு தார்மீக போராட்டத்தை குறிக்குது. அறியாமை, வன்முறை, அநீதி மாதிரி இருக்கிற தீய சக்திகள் ஞானத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. கடைசியில ஞானம்தான் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை இது தருது. இது ஞானத்தோட தார்மீக வலிமையையும் அதோட இறுதி வெற்றியையும் உறுதிப்படுத்துது. சரி, இறுதியா அதிகாரம் 8 வசனம் 1க்கு வரும். ஞானத்தை பத்தின இந்த நீண்ட விளக்கத்தோட கடைசியில ஞானம் 1 கோடியிலிருந்து மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறதென்றும் எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறதுன்னும் சொல்லியிருக்கு. இது ஒரு சுருக்க மாதிரி தெரியுது. ஆமா, இதுக்கு முன்னாடி சொன்ன பல கருத்துக்களை தொகுத்து அதோட எல்லையில்லாத வீச்சையும் செயல்பாட்டையும் மறுபடி உறுதி செய்யுது. 1 கோடியிலிருந்து மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது. reaches mightily from one end of the earth to the other. இது அதோட உலகளாவிய செல்வாக்கையும் எங்கும் நிறைந்திருக்கிற தன்மையும் காட்டுது. எந்த மூலையிலையும் அதோட சக்தி பரவி இருக்கு. எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. orders all things well. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இது பிரபஞ்சத்துல ஒரு ஒழுங்கு இருக்கணும், அந்த ஒழுங்கு நிலைநாட்டத்துல ஞானத்துக்கு பங்கு இருக்குன்னு சொல்லுது. இது வெறும் பௌதிக ஒழுங்கு மட்டும் இல்ல, தார்மீக ஒழுங்காவும் இருக்கலாம். குழப்பத்துக்கு நடுவுல ஒரு சீரையும் அர்த்தத்தையும் கொண்டு வர சக்தி ஞானத்துக்கு இருக்கு. இது சும்மா அறிவை சேகரிக்கிறது மட்டும் இல்ல, இது கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஒரு உயிருள்ள சக்தி. தூய்மையானது,
பவர்ஃபுல்லானது, எங்க வேணும்னாலும் ஊடுருவக்கூடியது, ரொம்ப வேகமானது, நல்லது செய்யக்கூடியது, மனுஷங்கள ஆன்மீகமா உயர்த்தி கடவுளோட நண்பர்களாக்கக்கூடியது, தீமையால ஜெயிக்க முடியாதது, இன்னும் இந்த உலகத்தையே ஒழுங்கா வழிநடத்துற திறமை கொண்டது. இந்த வர்ணனை கேட்கவே பிரமிப்பா இருக்கு. உண்மைதான். இந்த பண்புகளோட தொகுப்பு ஞானம்ங்கிறது எவ்வளவு உயர்ந்த, மதிக்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு காட்டுது. இப்படி ஒரு 21 விஷயம் சொல்றாங்க. ஆமா, இந்த ஞானத்தை நாம இதுவரைக்கும் பேசின கடவுளோட அரசின் அந்த மறைவான ஆனா சக்தி வாய்ந்த நிலைமையோட எப்படி இணைக்கலாம்? நேரடியா இணைக்கலாம் பாருங்க. ஞானம் எப்படி இருக்கு? அது நுட்பமா இருக்கு, சட்டில். ஆனா வேகமா வேலை செய்யுது. வசனம் 23. அது தூய்மையா இருக்கிறதால எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி போகுது. வசனம் 24. இது கடவுளோட அரசு உள்ளேயும் நடுவையும் வேலை செய்யற மாதிரி இல்ல. வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஊடுருவுது. ஆமா ஆமா. அப்புறம் ஞானம் உள்ள இருந்து எல்லாத்தையும் புதுப்பிக்குது. வசனம் 27. தலைமுறை தலைமுறையா நல்ல மனுஷங்க மனசுக்குள்ள போய் அவங்கள கடவுளோட நண்பர்களா, இறைவாக்கினர்களா ஆக்குது. இது போப் பிரான்சிஸ் சொன்ன அந்த அமைதியான உள்முகமான வளர்ச்சி, பரிசுத்த ஆவியோட செயல்பாடு மாதிரியே இருக்கு. அதேதான். ஞானம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனா அது எப்போ கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அமைதியா உள்ள இருந்து வேலை செய்யுது. இது கடவுளோட பிரசன்னம், அவரோட செயல்பாடு, அதாவது கடவுளோட அரசு, இதோட ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு. ஆமா, ஞானமா வாழ்றதே கடவுளோட அரசு நம்ம கிட்ட வேலை செய்யறதோட ஒரு முக்கியமான வெளிப்பாடு. அதுதான் அந்த அரசோட உள்சக்தி. இப்போ இந்த 2 முக்கிய வாசகங்களின் நற்செய்தி ஞான ஆகமம் மனசுல வச்சுக்கிட்டு பதிலுரை பாடலான திருப்பாடல் 119 பார்க்கலாம். திருப்பாடல் 119 ரொம்ப நீளமான பாடல். முழுக்க முழுக்க கடவுளோட சட்டம், கட்டளை, வார்த்தை, இதோட பெருமையை பத்தி தான் பேசுது. இந்த பகுதிகள் கடவுளோட வார்த்தைங்கிறது வெறும் எழுத்து மட்டும் இல்ல, அது ஒரு சக்தி, ஒரு வழிகாட்டும் ஒளி, ஏன் இந்த பிரபஞ்சத்தோட ஆதாரமாவே இருக்குன்னு காட்டுது. ஆமா, வெறும் பக்தி சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாம அதுக்கு தத்துவார்த்தமான, ஏன் பிரபஞ்சத்தோட தொடர்புடைய பரிமாணங்களும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சரி, முதல்ல அந்த நிலைத்தன்மை விஷயத்துக்கு வருவோமே. முதல் பகுதியே வசனம் 89-91 அதான் சொல்லுது, ரொம்ப அழுத்தமா. ஆமா, அந்த பல்லவி, ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு, இதுவே ரொம்ப வலிமையா இருக்கு. அப்புறம் வசனம் 89ல விண்ணுலகை போல் அது நிலையா உள்ளதுன்னு சொல்றது. இது எப்படி சொல்றது, வானத்தோட ஒப்பிடுறது சும்மா கவிதைக்காகவா? இல்ல, அது வெறும் கவிதை நயம் தாண்டி ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த காலத்துல வானம்ங்கிறது மாறாத ஒண்ணு. நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எல்லாம் ஒரு ஒழுங்கா வருது போகுது. சரி. அப்போ கடவுளோட வார்த்தை வானம் மாதிரி நிலையானதுன்னா அது மனுஷனோட கருத்து மாதிரி, உணர்ச்சி மாதிரி மாறாது. பிரபஞ்சத்தோட அடிப்படை அம்சம் மாதிரி உறுதியானது, நம்பகமானதுன்னு அந்த சங்கீதக்காரர் நம்புறாரு. சொல்லப்போனா அதுக்கு ஒரு புறநிலை யதார்த்தத்தையே கொடுக்கறாரு. ஓஹோ, அப்போ அது நம்ம நம்பிக்கையில இல்ல, அது தானாவே நிலையானதுன்னு சொல்றாரா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அடுத்த வசனம் 90 இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குது பாருங்க. தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பிழாமை. இங்க வாக்கு பிழாமை, அதாவது ஃபேத்ஃபுல்னஸ்ங்கிற சொல் முக்கியம். வெறும் நிலைத்தன்மை மட்டும் இல்ல. ஆமா, கடவுள் சொன்ன சொல்ல காப்பாத்துறவர், அவர் வாக்குறுதி தவறாதவர்ங்கிறதும் இதுல அடங்கியிருக்கு. இந்த நம்பகத்தன்மை தலைமுறை கடந்தும் நிக்குது. இத உடனே எது கூட இணைக்கிறார் பாருங்க. நீர் பூவுலகை உறுதியாயிருக்க செய்தீர், அது நிலை பெற்றுள்ளது. ரெண்டையும் ஒன்னா சொல்றார். கடவுளோட மாறாத தன்மையும் பூமியோட நிலைத்தன்மையும். இது தற்செயலா இருக்குமா? இல்லன்னு தான் தோணுது. ஒரு இணைப்பு இருக்குங்க. கடவுளோட வார்த்தையோட உறுதிக்கும் இந்த பூமி நிலைச்சு நிக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி காட்டுறார். ஒருவேளை கடவுளோட வாக்குறுதி எவ்ளோ நிச்சயமோ அவ்வளோ நிச்சயம் இந்த பூமி நிக்குதுன்னு சொல்ல வர்றாரோ? அப்போ இது மாறிட்டே இருக்கிற உலகத்துல ஒரு அசைக்க முடியாத ஆதாரத்துக்கு தேடுற மாதிரி இருக்கு. சரிதான். நிலையற்ற மனித வாக்குறுதிகளுக்கு மத்தியில ஒரு நிலையான உண்மையை நம்புறது. அப்போ இது வெறும் ஆன்மீக கொள்கை இல்ல, பிரபஞ்சத்தோட ஸ்திரத்தன்மையோடவே இணைச்சு பாக்குறாங்க. அப்போ அடுத்த வசனம் 91 அது இந்த பிரபஞ்ச தொடர்பை இன்னும் ஆழமாக்குதா? உமது ஒழுங்குகளின் படியே அனைத்தும் இன்று வரை நிலையுள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. இங்க ஒழுங்குகள்னு ஒரு வார்த்தை வருது. ஆமா, இது ரொம்ப ஆழமான கருத்து. அனைத்தும்னா என்ன? மனுஷங்க மட்டுமா? இல்ல,
பெரும்பாலும் இது படைக்கப்பட்ட முழு பிரபஞ்சத்தையும் குறிக்குது. நட்சத்திரம், கோள்கள், கடல்கள், இயற்கை விதிகள், உயிரினங்கள் எல்லாமே. ஓஹோ. இது எல்லாமே கடவுள் போட்ட ஒழுங்குகளின்படி இயங்குது. நியூட்டன் விதிகள், ஈர்ப்பு விசை, பருவ மாற்றங்கள் இதெல்லாம் கூட அந்த ஒழுங்குகளோட வெளிப்பாடுன்னு நினைக்கலாம். சரி, ஆனா அதுங்க அந்த ஒழுங்குப்படி இயங்குறதே கடவுளுக்கு செய்யற ஊழியம்னு சொல்றது அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. இயற்கை விதிகள் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இது ஒரு உருவகமான பேச்சு. அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுக்குன்னு இருக்கிற நியதிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது மூலமா கடவுளோட பெரிய திட்டத்தை நிறைவேத்துது. சூரியன் உதிக்கிறது, மழை பெய்யறது, விதம் முளைக்கிறதெல்லாம் அதுக்கு உரிய ஒழுங்குப்படி நடக்குது. ஆமா. அதுங்க பாட்டுக்கு இயங்கல, ஒரு பெரிய நோக்கத்தோட பகுதியா தன்னோட பங்க செய்யுது. இததான் ஊழியம்னு அவர் பாக்குறார். இது பிரபஞ்சத்தை ஒரு ஒழுங்கான அர்த்தமுள்ள அமைப்பா காட்டுது. அப்போ கடவுளோட வார்த்தைங்கிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அடிப்படை விதிகள் இல்லனா ஒரு நெறிமுறைன்னு சொல்லலாமா? ஒரு வகையில அப்படி சொல்லலாம். இந்த வசனங்கள் கடவுளோட வார்த்தைய வெறும் புத்தகத்துல இருக்கிற சொல்லா பாக்கல, பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துற இயக்குற ஒரு ஆற்றலா, ஒரு சட்டமா பாக்குது. இது இப்ப நம்ம பாக்குற குழப்பம், அர்த்தமின்மை இதுக்கெல்லாம் மத்தியில பிரபஞ்சத்துக்கு ஒரு அடிப்படை ஒழுங்கும் நோக்கமும் இருக்குன்னு ஒரு மாற்று பார்வைய கொடுக்குது. உண்மைதான். அந்த ஒழுங்கோட ஆதாரமா கடவுளோட வார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க. ஆக கடவுளோட வார்த்தை வானம் பூமி மாதிரி நிலையானது, அது பிரபஞ்ச இயக்கத்தோட அடிப்படைன்னு பார்த்தோம். இதுவே பெரிய விஷயம். ஆனா சங்கீதம் இதோட நிக்கல. இந்த பெரிய பிரபஞ்ச அளவுல இருந்து தனிப்பட்ட மனுஷ அனுபவத்துக்குள்ள வருது. வசனம் 130 ஒரு மாதிரி வேற கோணத்தை காட்டுத. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு உணர்வூட்டுகின்றது. இந்த பிரபஞ்ச சக்தியான வார்த்தை எப்படி தனிப்பட்ட ஆளுக்கு ஒளியா மாறுது? அருமையான கேள்வி. இங்கதான் அந்த பெரிய தத்துவம் தனி மனுஷனோட வாழ்க்கைய சந்திக்குது. ஒளிங்கிறது இங்க அறிவு, புரிதல், தார்மீக தெளிவு இது எல்லாம் குறிக்குது. இருட்டுல தவிக்கும் போது விளக்கு மாதிரி. சரி. வாழ்க்கை குழப்பத்துல, கஷ்டமான முடிவுல, அறியாமையில கடவுளோட வார்த்தை வழிகாட்டுது. எது சரி, எது தப்பு, எப்படி வாழணுங்கிற தெளிவை கொடுக்குது. ஓகே, ஒளி புரியுது. ஆனா அது யாருக்கு உணர்வூட்டுது? பேதைகளுக்குன்னு சொல்லுதே. பேதைகள்னா அறிவில்லாதவங்களா? இல்ல, அந்த பேதைகள்ங்கிற வார்த்தை எப்ரேயத்துல பெத்தி இங்க ரொம்ப முக்கியம். அது எதிர்மறையான சொல் இல்ல. அது பெரும்பாலும் அறிவல் குறைஞ்சவங்கிறத விட எளிமையானவங்க, அனுபவம் இல்லாதவங்க, ஆனா கத்துக்க தயாரா இருக்கிறவங்க, தந்திரம் இல்லாதவங்க, பெருமை இல்லாதவங்க. அப்படியா? தங்களை ரொம்ப புத்திசாலின்னு நினைக்காதவங்களா? ஆமா, தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காதவங்க. அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா, கடவுளோட வார்த்தையோட ஒளிய பெற பெரிய படிப்பு, பாண்டித்யம் தேவையில்ல. இது கொஞ்சம் புரட்சிகரமா இல்லையா? நிச்சயமா. ஞானம்ங்கிறது படிச்சவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு காட்டுது. கடவுளோட வார்த்தையோட நேரடி விளக்கம் சாதாரண எளிமையான மனுஷனுக்கும் உண்மையான புரிதலையும் ஞானத்தையும் தரும். இது ஞானத்துக்கான அணுகலை எப்படி சொல்றது, ஜனநாயகப்படுத்துது. ஒருவேளை அந்த எளிமை, அந்த திறந்த மனசுதான் இந்த ஒளிய பெற திறவுகோலோ அறிவு கர்வம் தடுத்துருமோ? இருக்கலாம். அது ஒரு முக்கியமான பார்வை. அறிவு சார்ந்த பெருமை இல்லனா முன்முடிவுகள் இந்த ஒளிய மறைக்க வாய்ப்பிருக்கு. இது யோசிக்க வைக்குது. இப்போ நாம தகவல் வெள்ளத்துல இருக்கோம், ஆனா ஞானம் குறைவா இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை அந்த எளிமை, அந்த கத்துக்க தயாரா இருக்கிற மனநிலை, அதை நாம இழந்துட்டோமா? சரி, இந்த தனிப்பட்ட புரிதல், இந்த ஒளி கிடைச்ச பிறகு அந்த மனுஷன் எப்படி இருக்கான்? கடைசி 2 வசனம் 135, 175 அதை நோக்கி போகுதா? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த ஒளி வெறும் அறிவோட நிக்கல, அது ஒரு உறவுக்கு வழிவகுக்குது. வசனம் 135 பாருங்க. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும், உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். இது ஒரு நேரடி வேண்டுதல். ஆமா, வேண்டுதல் மாதிரி இருக்கு. முக ஒளி வீசுதல்ங்கிறது எபிரேய பண்பாட்டுல கடவுளோட தயவு, அங்கீகாரம், பிரசன்னம் இதுக்கெல்லாம் ஒரு குறியீடு. சங்கீதக்காரர் கடவுளோட அங்கீகாரத்துக்கும் அன்புக்கும் ஏங்குறார். வெறும் அங்கீகாரத்தோட நிக்கலையே, விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும்னு கேக்குறாரே. அதுதான் முக்கியம். கடவுளோட தயவு மட்டும் போதாது, அவர் வழியில நடக்கவும் ஆசைப்படுறார். அந்த ஒளி அவருக்கு வழிகாட்டி இருக்கலாம், ஆனா தொடர்ந்து நடக்க கடவுளோட போதனை வேணும்னு உணர்றார். தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கல, தாழ்மையா கத்துக் கொடுங்கன்னு கேக்குறாரு. இது அறிவொளி கிடைச்ச பிறகும் கத்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிலையை காட்டுது. இந்த சார்பு நிலை, இது இப்போதைய சுயசார்பு உலகத்துக்கு கொஞ்சம் வேற மாதிரி தெரியலாம் இல்லையா? நாம எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும், நாமளே சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இங்க ஒரு ஆழமான சார்பு நிலையை பாக்குறோம்.
உண்மைதான். இது ஒரு வித்தியாசமான உலக பார்வை. சுயச்சார்பு முக்கியம்தான், ஆனா மனுஷ சக்திக்கு ஒரு எல்லை இருக்கு. உண்மையான வழிகாட்டுதலுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு உயர்ந்த சக்திய நம்பி இருக்க வேண்டிய தேவை இருக்குன்னு இது சொல்லுது. இத ஒரு பலவீனமா பார்க்கலையா? இல்ல, இங்க இது ஒரு பலவீனமா தெரியல. மாறா ஞானத்துக்கும் சரியான வாழ்க்கைக்கும் இதுதான் வழின்னு பார்க்கப்படுது. இந்த எண்ணம் கடைசி வசனம் 175ல இன்னும் தெளிவா தெரியுது. வசனம் 175. உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ வேண்டும், உமது நீதி நெறிகள் எனக்கு துணை புரியுமனவாக. இது வாழ்க்கையோட நோக்கத்தையே சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ வேண்டும், அதாவது வாழ்றதோட அடிப்படை நோக்கமே கடவுளை மகிமைப்படுத்துறது தான் சொல்றார். இது சும்மா உயிர் வாழ்றதில்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கை. சரி, அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரம் என்ன? அதுக்கு துணையும் ஆதாரமும் எதுனா, உமது நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக. கடவுளோட வழிகாட்டுதல், கட்டளைகள், நீதி நெறிகள் தான் அந்த வாழ்க்கைக்கு துணைன்னு முழுசா நம்புறார். அப்போ ஒரு முழு வட்டம் மாதிரி வருது. பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துற அதே வார்த்தை தனி மனுஷனுக்கு ஒளியா இருக்கு, வழிகாட்டுது, வாழ்க்கையோட நோக்கமா ஆதாரமா மாறுது. நிலைத்தன்மை, பிரபஞ்ச ஒழுங்கு, அறிவொழி, தனிப்பட்ட வழிகாட்டுதல், வாழ்வின் அர்த்தம் எல்லாமே கடவுளோட வார்த்தையோட இணைஞ்சிருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் கட்டளைகள் தொகுப்பு இல்ல, இது வாழ்க்கையோட அடிப்படை ஆதாரம். நிலைத்தன்மை, நம்பகத்தன்மை, பிரபஞ்ச ஒழுங்கு, அறிவொழி, தனிப்பட்ட வழிகாட்டுதல், அப்புறம் முழுமையான சார்ந்திருத்தல், இந்த அம்சங்கள் எல்லாம் கடவுளோட வார்த்தையோட பிரிக்க முடியாத பகுதின்னு இந்த சங்கீத பகுதி காட்டுது. அப்போ சுருக்கமா சொன்னா, கடவுளோட வார்த்தைங்கிறது ஒண்ணு, வானம் பூமி மாதிரி மாறாதது, நிலையானது. ஆமா. 2, பிரபஞ்சத்தை இயக்கிற ஒழுங்கோட அடிப்படை, தலைமுறை தலைமுறையா நம்பகமானது. 3, பெரிய படிப்பு இல்லாட்டாலும் எளிமையான திறந்த மனசு உள்ளவங்களுக்கு அறிவையும் தெளிவையும் தர்ற ஒளி. சரிதான். 4, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா கடவுளோட தயவை பெற, வாழ்க்கையோட நோக்கத்தை நிறைவேற்ற ஆதாரமா இருக்கு. இது ஒரு நல்ல தொகுப்பு. இந்த திருப்பாடல்ல இருந்து சில குறிப்பிட்ட வசனங்கள் நம்ம இன்னைய சிந்தனைக்கு எப்படி இன்னும் ஆழம் கொடுக்குது. சில முக்கிய வசனங்களை பார்க்கலாம். முதல்ல வசனம் 91. உமது ஒழுங்குகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. இது ஞானம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துதுன்னு சொன்னதோட பொருந்ததே. ஆமா, ரொம்ப அழகா பொருந்தது. இந்த உலகமே கடவுளோட வார்த்தைங்கிற ஒழுங்குல தான் இயங்குது. அந்த ஒழுங்குதான் ஞானத்தோட வெளிப்பாடு. சரி, அடுத்து 2வது வசனம் 130. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகிறது, அது பேதைகளுக்கு உணர்வூட்டுகிறது. இது ஞானம் தெளிவா இருக்கு, ஊடுருவுதுன்னு நாம பார்த்தத நினைவுபடுத்துது. விஸ்டம் 7.2223. கடவுளோட வார்த்தை வெளிச்சம் தருது, வழிகாட்டுது. ஆமா, அது மட்டும் இல்ல. இந்த வெளிச்சம் பெரிய படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, பேதைகளுக்கு, அதாவது எளிய மனசு உள்ளவங்களுக்கும் கூட புரிய வைக்குது. இது கடவுளோட அரசு எல்லாருக்கும் சொந்தம்ங்கிறத சொல்லுது. இது ரொம்ப முக்கியம். ஞானமும் அரசும் அறிவாளிகளுக்கு மட்டும் இல்ல. சரி, வேற வசனங்கள். 3வது வசனம் 135. உம் ஊழியர் மீது உம் முக ஒளியை வீசச் செய்யும், உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும். இது வெறும் அறிவை தேடுறதில்ல, இது ஒரு ஏக்கம், ஒரு ஜெபம். ஞானத்தையும் கடவுளோட அரசையும் தேடுற ஒருத்தரோட மனக்குரல் மாதிரி. ஆமா, கடவுளோட பிரசன்னத்தோட நெருக்கத்தையும் முக ஒளி, அவரோட வழிகாட்டுதலையும் விதிமுறைகளையும் தேடுற தாகம் இதுல தெரியுது. ஞானத்தோட வாழ்றதும் கடவுள் அரசுல வாழ்றதும் சும்மா சட்டத்தை ஃபாலோ பண்றதில்ல, கடவுளோட ஒரு பர்சனல் நெருக்கமான உறவா இருக்கிறதுன்னு இது காட்டுது. ஓஹோ. மொத்தத்துல பார்த்தா இந்த திருப்பாடல் முழுக்க கடவுளோட வார்த்தை மேல ஒரு ஆழமான நம்பிக்கை, அன்பு, அதை நம்பி வாழற ஒரு எண்ணம் தெரியுது. இதுதான் ஞானத்துக்கும் கடவுளோட அரசுக்கும் அஸ்திவாரம். ஆஹா, இந்த திருப்பாடல் நிலையான கடவுளோட வார்த்தையை பிடிச்சுக்கிறதோட முக்கியத்துவத்தை சொல்லுது. அந்த வார்த்தை தான் உலகத்தை ஒழுங்குபடுத்துது, எளியவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது, கடவுளோட நெருக்கத்துக்கு வழிகாட்டுது. இது நாம பேசின மறைவான அரசு, செயல்படுற ஞானம், இதுக்கெல்லாம் ஒரு உறுதியான நங்கூரம் மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இப்ப நாம பார்த்த 4 பகுதியும் நற்செய்தி, போப்போட சிந்தனை, ஞான ஆகமம், திருப்பாடல் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஒரு பெரிய படம் கிடைக்குதில்ல? ஆமா, கடவுளோட அரசு எங்க எப்படி வேலை செய்துங்கிறத பத்தின இந்த சக்தி வாய்ந்த ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நாம பார்த்தோம். எல்லாமே ஒரே விஷயத்தை நோக்கி கைகாட்டுற மாதிரி இருக்கு. இது எப்படி தொகுத்து சொல்லலாம்? இந்த அலசலோட முக்கிய செய்திய இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
கடவுளோட அரசுங்கிறது முதல்ல எதிர்காலத்துல நடக்க போற ஒரு பெரிய கண்கவர் நிகழ்வு இல்ல. சரி. இல்லாட்டி இப்ப நாம இங்க பாரு அங்க பாருன்னு கைய காட்டக்கூடிய ஒரு இடமும் இல்ல. அது நற்செய்தி சொல்ற மாதிரி இப்பவே இருக்கிற ஒரு உண்மை. நமக்குள்ள இருக்கிற உண்மை அக யதார்த்தம், நமக்கு நடுவுல இருக்கிற உண்மை சமூக யதார்த்தம். உள்ளேயும் நடுவேயும். ஆமா, அது போப் பிரான்சிஸ் சொன்ன மாதிரி ஒரு வித மாதிரி அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா வளருது, பெரும்பாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட சாதாரண விஷயங்களுக்குள்ள. இந்த வளர்ச்சிக்கு சக்தி எது? அதுதான் முதல் வாசகம் சொன்ன தெய்வீக ஞானம். அந்த ஞானம் தூய்மையானது, சக்தி வாய்ந்தது, ஊடுருவக்கூடியது, எல்லாத்தையும் புதுப்பிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் கூடியது. அப்படியானா இந்த உண்மையை உணர்ந்து வாழ நாம என்ன செய்யணும்? இந்த புரிதல் நம்மளை என்ன செய்ய சொல்லுதுன்னா, சும்மா வெளித்தெரியிற அடையாளங்களையும் பரபரப்பான காட்சிகளையும் பெரிய ஷோக்களையும் தேடுறத விட்டுட்டு விடாமுயற்சியோட நம்ம அன்றாட வாழ்க்கையில புனிதத்தை கடைபிடிக்கணும். போப் சொன்ன அந்த அன்றாட புனிதம். ஆமா, அத கடவுளோட அரச பார்க்கணும். இதுக்கு வழிகாட்டி திருப்பாடல் 119 சொன்ன மாதிரி கடவுளோட நிலையான மாறாத வார்த்தை தான் அதால வழிநடத்தப்படணும். ஆனா ஒரு எச்சரிக்கையும் இருக்குல்ல. கண்டிப்பா, அதையும் மனசுல வச்சுக்கணும். நற்செய்தி ஞாபகப்படுத்துற மாதிரி கடவுளோட அரசோட கடைசி தெளிவான வெளிப்பாட்டுக்கு முன்னாடி கஷ்டமும் நிராகரிப்பும் கூட இந்த பாதையோட ஒரு பகுதியா இருக்கலாம். அதையும் ஏத்துக்க நாம தயாரா இருக்கணும். வெத மண்ணுக்குள்ள போராடுற மாதிரி. மிக தெளிவா இருக்கு. ஆக கடவுளோட அரசு எப்படி எங்க செயல்படுதுங்கிறத பத்தி நாம ஆழமா பார்த்தோம். முக்கிய செய்தி இதுதான். வெளிப்படையான காட்சிகளையும் ஆரவாரங்களையும் தேடுறதை நிறுத்திட்டு நமக்கு உள்ளேயும் நம்மள சுத்தியும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட சாதாரண நிகழ்வுகள்லையும் தெய்வீக ஞானத்தால வழிநடத்தப்பட்டு கடவுளோட அரசின் அந்த நுட்பமான ஆனா சக்தி வாய்ந்த செயல்பாட்டை பார்க்க முயற்சி செய்யுங்க. ஞானமும் உண்மையிலேயே நமக்கு உள்ளேயும் நடுவேயும் இந்த அன்றாட வாழ்க்கையில வேலை செஞ்சா, இன்னைக்கு உங்களோட ரொம்ப சாதாரணமான ஒரு நாள்ல உங்க வழக்கமான வேலைகள்லயோ இல்ல உறவுகள்லயோ எந்த ஒரு சின்ன பெருசா தெரியாத பகுதியில அதோட பிரசன்னத்தையோ இல்ல அதோட மெல்லிய பாதிப்பையோ நீங்க உணர்வுபூர்வமா தேட முடியும். நல்ல கேள்வி. ஒருவேளை நீங்க யாருக்கிட்டையாவது காட்டுற கொஞ்சம் கூடுதல் பொறுமையிலையோ, யாருக்காவது செய்யற ஒரு சின்ன உதவியிலையோ, இல்ல பரபரப்புக்கு நடுவுல நீங்க எடுத்துக்கிற கொஞ்ச நேர அமைதியான ஜபத்திலையோ அது இருக்கலாம். கொஞ்சம் உத்து பாருங்க, நீங்க எங்க தேடுவீங்க?